முற்றும் துறந்த முனிவர் ஒருத்தர்கிட்ட சாதாரண ஒரு மனிதன் சீடராக போகணுன்னு ஆசைப்பட்டு அந்த முனிவர்கிட்ட போய், ஐயா நான் உங்கள்கிட்ட சீடராக இருக்க ஆசைப்படுறேன்னு சொன்னான். அவனை பார்த்த உடனே அந்த முனிவர் இவனை நம்ம சீடராக ஏற்றுக்கணுன்னா ஏதாவது ஒரு போட்டி வச்சு அதில் ஜெயிச்சாதான் இவன்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே உட்கார வச்சுருந்தார். அதுக்கப்புறம் ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு 5-6 வருடங்களாக குடும்பம் உள்ளவன், அவன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டான், அதனால முனிவர்கிட்டே இருக்கிறான். அவனை கூப்பிட்டாரு. உனக்கும் இந்த புதுசாக எட்ட சீடராக வந்திருக்கான்ல உனக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். இந்த போட்டியில் நீ ஜெயித்தால் இன்னைக்கே வீட்டுக்கு போய் உன் குடும்பத்தோடு மனைவி மக்களோடு நீ சந்தோஷமாக வாழலாம். இதில் நீ தோத்தினா இங்கே தான் ஆயுள் முழுதும் இருக்கணும். ஒருவேளை அவன் ஜெயிச்சானா அவன் சீடராக வந்துடுவான், நீ வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னாங்க. இதில் யாராவது ஒருத்தவங்க ஜெயிக்கணும். புதுசாக வந்தவன் ஜெயிக்க போகிறானா இல்லை இங்கேயே அடிமையாக இருக்கிறானா அவன் ஜெயிக்க போகிறானா என்று எல்லா சீடர்களும் உட்கார்ந்து பார்த்தாங்க. அது ஒரு போட்டி. அது என்ன போட்டின்னா, கேரம் போர்டு மாதிரி வச்சிங்களேன், அந்த மாதிரியான ஒரு போட்டி. அந்த போட்டி நடக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியிலேருந்து வந்தாலாம் சீடருக்கு அவன் பயங்கரமாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், இவன் தோத்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த புதுசாக சீடராக வந்திருக்கான்ல அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வருது. என்ன மனமாற்றம் வருதுன்னா, நான் ஜெயிச்சேன்னா நான் மட்டும்தான் சீடராக போவேன். ஒருவேளை அவன் என்ன தோக்கடிச்சு அவன் வின் பண்ணா அவன் போய் அவன் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்று இவன் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்கிறான். ஏற்கனவே இருந்தான்ல அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வருது. நான் போனேன்னா என்ன செய்வேன், மனைவி மக்கள் குழந்தைகள் உறவுகள் என்று வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் இவன் ஜெயிச்சா பல உயிரினங்களுக்கு இவன் ஒரு முன்மாதிரியாக இருப்பான், பல உயிர்களுக்கு நல்லது செய்வான். இந்த முனிவர் போல இவன் ஒரு பெரிய முனிவர் ஆயிடுவான், அவன் ஜெயிக்கட்டும் என்று இவன் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்கிறான். இதை பார்ப்பதை கண்ட முனிவர் இறுதியாக அந்த ஆட்டத்தை கலைத்து, இந்த முறை நீனும் ஜெயிக்கவில்லை, மனித நேயம் ஜெயித்தது. நீ என்னைக்கு அவனுக்காக நீ விளையாண்டியோ இவன் அவனுக்காக விளையாண்டானோ அப்பவே விட்டு கொடுக்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்த பிறகு நீங்கள் எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வாழ கற்றுக்கொண்டீர்கள். உங்கள் வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது. உங்கள் எண்ணம் போல் நீங்கள் வாழ்வீர்கள். அதனால் நீ என்னுடைய மாணவனாக இருக்க தகுதி உண்டு, என்னுடன் வா, நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி, நீ உன் குடும்பத்தோடு போ என்று அனுப்பிவிடுகிறார்.